எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி மணி. இது வந்து அகிலா மணி யூடியூப் சேனல். என்ன விஷயம்னு நீங்க பாத்தீங்கன்னா, சூப்பரான ஒரு சமத்தனமான ஒரு விஷயம். எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எங்க வீட்டாள் இருக்கல்ல, ஐ மீன் அகிலா, காலையில போய் டேப்பை திறந்து வைக்கா. டேப் மீன்ஸ் பைப்பை திறந்து தண்ணி பிடிக்க. காலையிலேயே இந்த மழை நேரத்துல என்ன கன்னியாகுமரி மாவட்டத்துல செம மழை, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மழையில அங்க டேப்பை திறந்து பாத்திருக்காங்க மேடம். டேப்ல வந்து கரண்ட் பிடிச்சுக்கிட்டு அதான் விஷயம். ஏன் கரண்ட் பிடிச்சு அப்படிங்கிறது ரெண்டாவது நான் சொல்றேன். இவங்க வந்து ஃபுல்லாவே மழை நேரத்துல சாதாவே ஹீட்டர் போட்டுதான் எங்க வீட்டால் குளிப்பாவ அதே மாதிரிதான் ஆன் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன சம்பவம் ஆகி போச்சுன்னா, ஹீட்டர் வந்து அவுட் ஆகி போச்சு. ஹீட்டர் அவுட் ஆனதுனால என்ன செஞ்சிருக்கு, பைப் வழியா கரண்ட் வந்துருக்கு. சரின்னுட்டு என்ன கூப்பிட்டாங்க. அப்போ நேரா போயாச்சு. என்னடா அப்படின்ட்டு போய் பார்ப்போம். இது வந்து ஹீட்டர் டேப். இங்க வந்து நானும் பாக்குறேன், ஆக்சுவலா வந்து அந்த தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சு. இதுல தண்ணி லீக் ஆகினாலே நமக்கு வந்து ஹீட்டருடைய காயில் போயிட்டு அப்படிங்கிறது அர்த்தம். நான் டெக்னீஷியன் தான், அதனால தெரியும். சரி, ஓகே, எப்படியுமே செலவுக்கு மேல செலவு தான், இருந்தாலும் ஒரு வாங்கிடுவோம் அப்படிங்கிறக்காண்டி நாங்க அதுல ஹீட்டர் வாங்க போனோம். ஹீட்டர் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு ஹீட்டர் இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னா, எங்க மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிரு. எங்க மேடம் என்ன சொன்னாங்க தெரியுமா, அது எனக்கு பேசவே வர மாட்டாங்க, நான் பேசினா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா வந்து வி கார்ட்ல உள்ள மாடல் தான். ஏற்கனவே நாங்க அந்த ஹீட்டர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு மேல நல்ல லைஃப் கொடுத்து, அதனால அதே மாடல் பார்த்து வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கினோம். 3 லிட்டர் இன்ஸ்டன்ட் ஹீட்டர் தான். 2 இயர் வாரண்டி வருது. நல்லது, கம்பெனி வி கார்டு. நல்லா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வந்து அந்த ஹீட்டர் நாங்க எப்படி, நான் ஆல்ரெடி இந்த பேக்கிங் எல்லாம் ஓபன் பண்ணிட்டோம். பண்ணி என் மக்கள் வந்து அழகா நிறைய இதெல்லாம் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. நான் ஒருத்தர் இருக்கோம்ல, இவன் பெரிய ஆள். ஆல்ரெடி நாங்க ஓபன் பண்ணியாச்சு, இருந்தாலும் உங்களுக்காண்டி திரும்ப ஒருக்கா ஓபன் பண்றோம். நான் ஆல்ரெடி வந்து எனக்கு டாப் எல்லாம் போட்டுட்டேன். டாப் வந்து அதுல வராது, ஒரிஜினல்ல வராது. இந்த இதுக்கு கூட வராது, ஹீட்டருக்கு கூட வராது. நம்ம தான் தனியா டாப் வாங்கணும். அதனால டாப் நம்ம பழைய டாப்பே கலத்தி போட்டேன். அது நல்லாதான் இருந்துச்சு. இப்ப இந்த ஹீட்டரை இன்ஸ்டால் பண்ண போறேன். நல்லா இருக்கும். ஆக்சுவலா வந்து இன்ஸ்டன்டா சூடாவி தண்ணி வந்துகிட்டே இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மாடல் நான் இது வந்து ப்ரொமோட் வீடியோ எல்லாம் கிடையாதுங்க. எந்த கம்பெனியும் நான் ப்ரொமோட் எல்லாம் பண்ணல. நான் யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேனே தவிர இது ப்ரொமோஷன் வீடியோ அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு 7 வருஷமா அந்த மாடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால திரும்ப அதே மாடல் வாங்கியிருக்கேன், அவ்வளவுதான். ஏற்கனவே உள்ள பழைய ஹீட்டரை நான் கலப்பிட்டு இருக்கோம். வாங்கின மாடல் இது. தண்ணி பழைய ஹீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் அங்க இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். நான் டெக்னீஷியன் ஃபீல்டுல இருக்கனால எனக்கு ஒரு சில விஷயங்கள் இதுல தெரியுது. வித்தியாசம் 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின 3 லிட்டர் ஹீட்டர் இது பாருங்க. இது அவ்வளவு குவாலிட்டி, பிளாஸ்டிக் குவாலிட்டில இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப வாங்கினது பாருங்க, என்னன்னுதான் பாத்தீங்கன்னாலும் இந்த ரெண்டாவது நம்ம இப்போ லேட்டஸ்டா இறக்கக்கூடியது எதுவுமே ஒருத்தான பொருள் இல்லை, அது உண்மை. இது எத்தனை வருஷம் எனக்கு லைஃப் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து ரெண்டுக்கான வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து அவ்வளவு குவாலிட்டியா இருந்தது. இதே பிராண்டு தான், ரெண்டுமே சேம் மாடல், சேம் பிராண்டு, ரெண்டுமே பக்கவா இருக்கக்கூடிய மாடல் தான். இது வந்து அவ்வளவு நமக்கு லைஃப் கொடுத்ததுனாலதான் இந்த மாடல் நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா இதனுடைய எல்லாமே இதனுடைய குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப வித்தியாசம். அந்த குவாலிட்டியே இல்லை. ஆக்சுவலா இப்போ நியூ மாடல்ல வந்து அந்த அளவு குவாலிட்டி இல்லைங்களாம். பீஸ் வெளியோட பிளாஸ்டிக்கா இருக்கட்டு, இதனுடைய அளவா இருக்கட்டு, அளவுன்னா அந்த பிளாஸ்டிக் அளவு இது வந்து அவ்வளவு பெருசா போட்டிருக்காங்க. டேங்க் உள்ள அவ்வளவு பெருசா இருக்குமா இருக்கலாம். அதே மாதிரி இதுல தண்ணி எவ்வளவு நிக்கும்னு எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. 3 லிட்டரு இதுவும் 3 லிட்டர் தான், இதுவும் 3 லிட்டர் தான். கொஞ்சம் இதுலயே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா சரி, உள்ள டேங்க் சைஸ் ஒருவேளை ஒரே மாதிரி தான் இருக்குமா இருக்கும். சைடோட ஸ்பாஞ்சு அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசம் இருக்கலாம். ஏன்னா இதுல அவ்வளவுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பரவாயில்லன்னு சொல்லலாம். மாதிரி எதுவுமே இல்லை. அது பழசு வந்து என்னைக்கும் பொக்கிஷம். ஆக்சுவலா வந்து ஒரு 7 வருஷம் டிஃபரெண்ட்டுக்கே இப்படி இருக்கு. இதுல வந்து என்ன பாத்தீங்களா,
இதுல ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இது வந்து காயில் வந்து இதாயிட்டுனா ரீஸ்டார்ட் ஆகுதுக்காண்டி ஒரு சுவிட்ச். இதுல அதெல்லாம் இல்லை. ஆனா ஆக்சுவலா வந்து இது வாங்கும்போது எனக்கு 2700 என்னதுதான் இருந்துச்சு 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நம்ம வாங்கியிருக்க இந்த பீஸுக்கு விலை வந்து 3650 ரூபா. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ். டீலர்ல எல்லாம் எப்படி விற்கிறாங்கன்னு தெரியாது. டேங்க் எப்பவுமே நிறைஞ்சி இதுல வந்து நம்ம ஒன்ன மட்டும் ரெண்டையும் சேர்த்து மாற்றோம்னா என்ன வந்து ஏர் லாஸ் ஆகும் வாய்ப்பு. அதனால உள்ள வந்து தண்ணிங்க ரிட்டர்ன் ஆன பிறகு நம்ம இந்த வசதியை மாட்டி விட்டுறலாம். இதை விட பைப் எல்லாம் வராது, இந்த புது இதுல வராது. ஆனா இன்னொரு மாடல்ல வந்து பைப் எல்லாமே சேர்ந்து வரும். ஆனா இதுவே இப்படி இருக்கு, அது எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது எங்களுக்கு ஆல்ரெடி இருந்த பழைய பைப்பு. இப்ப வந்து ஹீட்டர் ஆன் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா இதுல என்ன பாருங்க, இந்த லைட் வந்து இங்க உருவி கிடக்கு. பிராண்டட் ஒரு இடம் புதுசுதான் பாருங்க. இதுல கிடக்கு லைட் கிரீன் மட்டும் தான் இங்க கிடக்கு. இதுல வந்து இந்த லைட் வந்து இங்க வந்து கிடக்கு, கீழே விழுந்து கிடக்கு. புது பீஸ், புது பீஸ்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. என்ன செய்ய, இதே நம்ம அந்த ஸ்க்ரூவை லைட்டா ரிமூவ் பண்ணிக்கிட்டு அந்த லைட் எடுத்து அதில் வைக்கணும். முதல்ல பாடி எர்த்திங் ஏதாவது ஆகுதான்னு நான் செக் பண்றேன். எல்லாரும் டெஸ்டர் வச்சு செக் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை. நான் டெக்னீஷியன்னால நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த லைட் வந்து கலந்துக்கிட்டு வந்துச்சு. இப்ப நான் தூக்கி செருவிட்டேன். இந்த டேங்கை பாருங்க, டேங்க் வந்து இந்த ஒயரோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. நான் வந்து முன்னாடி இவ்வளவு மாடல் நல்லா இருந்துச்சுன்னு இந்த மாடல் வாங்கியிருக்கேன் விகார்ட்ல. இப்ப பாருங்க, இந்த டேங்க் வந்து எங்க தட்டுதல். அப்ப இது வந்து சேஃப்டியே இல்லாத ஒரு இதாட்டு இருக்கு. இந்த டேங்க் வந்து ஹீட் ஆயிட்டுனா இந்த இதுல பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க பாருங்க. என்ன ப்ராடக்ட், என்ன மாதிரி மேனுபேக்சரிங் பண்றாங்கிறத நல்லா புரிஞ்சுடுங்க. எந்த பிராண்டா இருந்தாலும் சரிதான். ஆக்சுவலா வந்து அதுல வந்து ஹீட்டர் காயில் கம்ப்ளைண்ட் தான் நான் உங்களுக்கு எடுத்து மாத்தினேன். ஆனா பாத்தீங்கன்னா இதுல வந்து எவ்வளவு இப்போ மாடல்ல எவ்வளவு இது பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த மாடலே சின்னதாக்கி, இந்த கேபினெட்டை சின்னதாக்கிட்டாங்க. அதான் பிரச்சனை. இதை சின்னதாக்கி அது கரெக்டா சீட்டிங் ஆகாம என்ன செய்யுது, கீழே வந்து நிக்குது. தெரியுதா? இந்த பாருங்க, தெரியுதா? அது கரெக்டா ஒரு ப்ரொசீஜரா லாக்லே இல்லை. ஆடிட்டு என்னடா கம்பெனி நடத்துறீங்க விகார்டு பண்ணாங்கட்டிட்டு. ஆக்சுவலா வந்து நான் இந்த ஃபீல்டுல இருந்த பிறகுமே நம்ம இருந்ததுனால நான் டக்கு கலந்து என்னடா அப்படின்ட்டு பாக்குறேன். ஆக்சுவலா மக்களே, இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு டெக்னீஷியன் ஃபீல்டுல இருக்கனால நான் எல்லாமே இதை பார்த்து டக்கு மாட்டிட்டேன். ஆனா மெட்டீரியல் வெரி ஒர்த். இந்த மாதிரி எல்லாம் கம்பெனிக்காரங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து முன்னாடியோட ரேட் கூடுதல். ஆன் பண்ணி முன்னாடியோட ரேட் கூடுதல். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், அந்த லைட்டை வந்து 2 லைட்டையும் கரெக்ட் ஆக்கிட்டேன். ஆக்சுவலா என்னன்னா இதுல வந்து பிராண்டட் வந்து இப்போ வந்து பிராண்டட் தான் நம்ம வாங்கணும். இப்போ ஆன்லைன்லயே பர்ச்சேசிங் பண்ணல, இது வந்து டீலர்ல நம்ம வாங்கினது. டீலருக்கே இப்படிதான் வருது.
பார்த்து வாங்குங்க. இந்த அளவுக்கு ஒர்த்து குவாலிட்டி மக்களே. வேஸ்ட் மீன்ஸ் ஓல்டிஸ்ட் கோல்டும்பாங்க. அந்த மாதிரி பழைய இது வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாடல் இப்போ வாங்கணும். அதே மாடல் சேம் மாடல் பாத்தீங்கன்னா தெரியும். என்னன்னா தண்ணி வர திறக்கல, இப்ப வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுருக்கோம். ஆனா வந்து இவ்வளவு ஒஸ்தா ஒரு பிராண்டட் ஐட்டம் இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் இப்படி பார்க்கவில்லை. பிளாஸ்டிக்கே வந்து அவ்வளவுக்கு ஒஸ்து பிளாஸ்டிக். ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த கம்பெனி அந்த மாதிரிப்பட்ட ஒரு நோக்கத்தை இதாக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு குவாலிட்டியான நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும், மக்களுக்கு நல்லது ஒரு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதை வந்து எண்ண மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்களா, இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். இது வந்து ஏதாவது ஒரு இதுனா கரண்ட் வந்து அப்படி டைரக்டா பைப்பு வரும். இதுல எம்சிபி எல்லாம் நம்ம போட்டிருப்போம். இருந்தாலும் இதுல வந்து ஒரு OLP மட்டும் கொடுத்துருப்பாங்க. OLP தெர்மாஸ்டாட், ரீஸ்டார்ட் பட்டன் கிடையாது. சரிங்களா, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் டெக்னிக்கலா நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம். பட் ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும். ஆனா வந்து இது அந்த அளவு இல்லை. என்னை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் இதுக்குள்ள ரிவ்யூ சொல்றேன். ஏன்னா பழசு வந்து சூப்பரா இருந்தது, அதை நான் எந்த ஒரு குறையுமே சொல்லலை. ஆனா இப்ப இந்த பீஸை எனக்கு பார்க்கும்போது, இந்த பீஸ்ன்னு இல்லை, இந்த மாடல் இப்போ உள்ள மாடலை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமான ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அந்த அளவு குவாலிட்டியா இருக்குமான்னு. அதனால போட்டு ஒரு 6 மாசம் போட்டு நான் அதுக்கு முறைக்கு இதோட ஃபீட்பேக் ஃபுல்லா கொடுக்குறேன். நீங்க வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டா அது உங்க சாய்ஸ். நான் அதனுடைய உண்மைத்தன்மையை நான் சொல்லிட்டேன். அதுல வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டேன். இது வந்து ரிவ்யூ எல்லாம் கிடையாது. நான் எனக்கு வீட்டுக்கு வாங்கின விஷயத்த மட்டும் தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் மக்களே. பாப்போமா? தண்ணி சூடா இருக்கு. பாருங்க, ஆவியெல்லாம் பறக்கும். தண்ணி ஓகே, சூடெல்லாம் ஓகே தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவுக்கு ஒருத்தான ஒரு ப்ராடக்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ராடக்ட் வந்து இது எல்லாம் ஓகே, கட் ஆயிட்டு திரும்ப இப்போ ஆன் ஆயிட்டு. ஏன்னா இது வந்து மெயின் ஸ்டாண்ட் வந்து கட் ஆயிடணும். தெர்மோஸ்டாட் வந்து கட் பண்ணி விட்டோம்னா என்ன செய்யும், சோப் லைட் எரியும். திரும்ப அது வந்து கூலிங், அந்த வாட்டர் உள்ள ஏறணும்னா திரும்ப ஆன் ஆகணும். ஆன் ஆயிட்டு ஓகே, அதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் ஓகே தான். பட் எல்லாமே இந்த பீஸ் குவாலிட்டி அதான் ரொம்ப மோசமா இருக்கு. சரி, ஓகே மக்களே, நீங்க முடிஞ்சனா பாருங்க. இந்த மாடல் தான் நம்ம வாங்கியிருந்தோம். இது பழசு, பாத்துருங்க. அதே பீஸ் தான், பழசு. இது இப்போ வாங்கின பீஸ்.